இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த வீடியோவில் 3 டாட் நார்மல் ப்ளவுஸ் ஓகேங்களா, 3 டாட் நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு புது மெத்தட். ஸோ நீங்கள் உங்களுக்கான ப்ளவுஸை பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி போட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வரப்போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கான சைஸ் ப்ளவுஸை நீங்கள் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் 100% கேரண்டியாக சொல்லுவேன். பட் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்ணணும். என்னென்னா, நான் வந்து ஒரு மெஷர்மெண்ட் சார்ட் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்கள் சைஸ்க்கான ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட் சார்ட் மட்டும் நீங்கள் பை பண்ணிக்கோங்க என்கிட்ட இருந்து. ஸோ நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நான் உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுவேன். அதை வச்சு நீங்கள் உங்களுக்கான சைஸ், நீங்கள் என்ன சைஸாக இருந்தாலும் ஓகேங்களா, உங்களுக்கான சைஸ் ப்ளவுஸை நீங்கள் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. என்னடா அது ஃப்ரீ, யூடியூப்பில் ஃப்ரீ தானே, இதுக்கு எதுக்கு காசுலாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா இது ரொம்பவே வந்து உங்களுக்கு மினிமமான காஸ்ட்டுங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு 49 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கான ப்ளவுஸை நீங்களே பர்ஃபெக்டான முறையில் தைச்சிக்க முடியும். நீங்கள் எவ்வளோ சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ ஓவர் சைஸ்டாக இருந்தாலும் உங்களோட ப்ளவுஸை நீங்கள் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண முடியும். அதே மாதிரி பொட்டிக்கில் எப்படி பர்ஃபெக்டாக பொட்டிக் ஃபினிஷ் எப்படி கொடுக்குறதுன்றதும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணிக்க போகிறேன். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் அவங்களோட ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களோட ப்ளவுஸை நீங்கள் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அந்த சார்ட் மட்டும் என்கிட்ட பை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவை, அதாவது பேசிக்கான டூல்ஸ். ஓகேங்களா, இந்த டூல்ஸ் இருந்தால் போதும், நீங்கள் வந்து உங்கள் ப்ளவுஸை வந்து பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து டெய்லரிங்கோட பேசிக் டூல்ஸ் மட்டும் நான் இதில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கட்டிங், ஸ்டிச்சிங் இது எல்லாமே அடுத்தடுத்த பார்ட்டாக நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா, நம்ம வந்து இதில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம டேரெக்டாக லைனிங்கில் வந்து மார்க் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, அதுக்கு பதிலாக பேட்டர்ன் ஷீட்டில் நான் உங்களுக்கு வந்து பேட்டர்ன் ஷீட்டில் பேட்டர்னாக கொடுத்துருவேன். நீங்கள் வந்து அந்த பேட்டர்னை எப்படி வந்து ஃபேப்ரிக்கில் கட் பண்ணுறது, மெயின் ஃபேப்ரிக்கில் எப்படி கட் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து லைனிங்கில் கட் பண்ணாமல் பேட்டர்ன் ஷீட்டில் தான் கட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து இது மூலிமா என்ன யூஸ் அப்படின்னா, உங்களுக்கு லைனிங் துணி வந்து கம்மியாக ஆகும். அதே மாதிரி நீங்கள் பேட்டர்ன் போட்டு ஒரு விஷயம் நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு அது ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஓகேங்களா. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டூல்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு கிரிட்டிங் ஸ்கேல் இருக்குது. இது வந்து ஃப்ரெஞ்ச் கர்வு, இது வந்து செட் ஸ்கொயரு, ஒரு டிசி மார்க்கர், அதுக்கப்புறம் டேப்பு. நம்ம வந்து பேட்டர்ன் ஷீட்டில் தான் நம்ம வந்து ப்ளவுஸ் டிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து பேட்டர்ன் ஷீட் கட் பண்ணுறதுக்கு நார்மல் சிசர், பேப்பர் கட்டிங் சிசர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இது வந்து ஃபேப்ரிக் கட்டிங் சிசரு. ஸோ இந்த சிசர் யூஸ் பண்ணி இந்த பேப்பரை வந்து கட் பண்ணாதீங்க. நார்மலாக இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி பேப்பர் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபேப்ரிக் கட் பண்ணுறது ஃபேப்ரிக்கு மட்டும்தான் வச்சுக்கணும், வேறு எதுவும் அதில் கட் பண்ணக்கூடாது. ஸோ ஆல்டர்னேட்டாக இன்னொரு சிசர் யூஸ் பண்ணி பேப்பர் கட் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா, இதுதான் பேசிக் டூல்ஸு. ஓகேங்களா. இது வந்து கிரிட்டிங் ஸ்கேலு, நீங்கள் கடையில் கிரிட்டிங் ஸ்கேல்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ். ஓகேங்களா, இதில் பெரிய சைஸும் இருக்குது, நீங்கள் அதுவும் வாங்கிக்கலாம், சைஸ் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வந்து செட் ஸ்கொயர், இதுலேயுமே பெரிய சைஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை கூட பை பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ
ஸோ இது இருந்தாலே நமக்கு போதும். கிரிட்டிங் ஸ்கேல் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நம்ம 2 inches வரையும் இதில் வந்து ஈஸியாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 inch எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிங் ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம 1/2 inchலாம் ஈஸியாக மார்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கிரிட்டிங் ஸ்கேல் வந்து உங்களுக்கு. அதே மாதிரி கர்வ் வர இடத்துல எல்லாமே இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நீங்கள் கர்வ் ட்ரா பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு ஷேப் எல்லாமே. நெக்லைனில், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆர்ம் ஹோலில், இதிலலாம் ஸ்லீவ் மேக் பண்ணும்போது இதிலலாம் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் ஃபினிஷிங். செட் ஸ்கொயர் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ஸ்ட்ரெயிட்டாக ட்ரா பண்ணுறதுக்கு நமக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் இருக்குன்னா நமக்கு கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இந்த சைடு பண்ணோன்னா இது வந்து நமக்கு கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கு தான் நம்ம செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த 2 டூல் இல்லைனாலுமே செட் ஸ்கொயரை வச்சே நம்ம எல்லாமே பண்ணலாம். ஓகேங்களா? இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது 3மே வந்து பை பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் நார்மலாகவும் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸ்கேல் மட்டுமே வச்சுமே எல்லாமே மார்க் பண்ணலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கும் போது இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கட்டிங் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றது நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி வேறு எந்த மெத்தடில் நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தாலும் இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தடை அது கூட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இது நீங்கள் வேறு என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஓகேங்களா? நான் இப்படியில் ஸ்டிச் பண்ணுவேன், நான் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அந்த மெத்தடை இதுக்குள்ளே கொண்டு வராதிங்க. இது கம்ப்ளீட்லி இது வேறு மெத்தடு. ஓகேங்களா? உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு எதாக இருந்தாலுமே இப்படி பண்ணால் இது வருமா அப்படின்னு திங்க் பண்ணாமல் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? பேட்டர்னில் போட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி பாருங்கள். லைனிங் ப்ளவுஸ் கூட வேண்டாம், நார்மல் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் வருமான்னு கேட்காம பண்ணி பார்த்துட்டு வரலன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பண்ணி பார்க்காம இப்படி பண்ணால் எப்படி வரும் அந்த கொஷின் கேட்காம பண்ணி பார்த்துட்டு எனக்கு இது ஏன் வரல அப்படின்றது கேளுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வேறு எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கனாலும் அந்த மெத்தடை இது கூட கம்பேர் பண்ணாதீங்க. இது கம்ப்ளீட்லி வேறு மெத்தட். ஸோ வந்து இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட ப்ளவுஸை நீங்கள் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இந்த மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா மட்டும் என்கிட்ட கேளுங்க. அதுவும் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல டவுட் இருக்கோ அதை மட்டும் என்கிட்ட கேளுங்க. ஓகேவா? ஓகே, சரி, வாங்க நம்ம அடுத்து கட்டிங் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம்.